ஃபன்னட் யூடியூப் சேனல் உங்களை மீண்டுமாய் இசை சங்கமத்தில் புரட்சி தலைவிக்கு மாபெரும் இசை அஞ்சலியில் சங்கமிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திரையுலகில் ஜெயலலிதா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தனது திரையுலகில் கடுமையான உழைப்பாலும் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை தொட்டவர்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. 1961ஆம் ஆண்டு ஸ்ரீ சைல மகாத்மே என்கிற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர். இதுல என்ன சுவாரஸ்யம்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தில் இடம்பெறும் பள்ளிக்கூட நாடக காட்சியில் பார்வதி வேடத்தில் நடிக்க வேண்டிய சிறுமி வரவில்லை. இதனால் படப்பிடிப்பில் வேடிக்கை பார்க்க தனது தாயாருடன் சென்றிருந்த ஜெயலலிதாவை டைரக்டர் அரூர் பட்டாபி பார்வதி வேடத்தில் ஜெயலலிதாவை நடிக்க வைத்தார். இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்க போற பாட்டு 1968 வெளிவந்த ரகசிய போலீஸ் 115. எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க நம்ம ஜெயலலிதா. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன். கூடாதுன்னா கூடாது. என்ன மாதிரி கல்யாண பந்தல் வெட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. கல்யாண பந்தல் வெட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. நாட்டியமாடட்டும் நாடகப்பாவை, மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன். பேசுவீங்களா? பேசுவேன். நீங்க பேசுவீங்க. நான் பேசுவேன். ஆஹா, பேசக்கூடாது. பேசுவேன். பேசக்கூடாது. பேசுவேன். கூடாது. பேசுவேன். சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே, சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே, போராட்டம் தீர்ப்பது பிள்ளையின் வேலை, முத்து பிள்ளை பெற்றுக்கொடு. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே, என்ன பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம், ஆஹா தமிழ் பால், நினைப்பால், துடிப்பால், பிடிப்பால்னு அடுக்கு மொழியில வரக்கூடிய பாட்டுக்கு ரொம்பவே அழகா தாமரப்பூ கலர்ல புடவை கட்டியிருப்பாங்க. வெக்கமும் அன்பும் காதலும் தருகிற சூழ்நிலை பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க நம்ம ஜெயலலிதா. ஆ
பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொன்னவால் மனம் குளிர்ந்தேன். சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன். இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன். முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன். இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் தொட்ட சிலிர்ப்பால் தன்னை மறந்தேன். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன். ஜெயலலிதா இனிமையான குரல் வளம் கொண்டவர். பல படங்களில் சொந்த குரலில் பாடியிருக்கிறார். அடிமைப்பெண், சூரியகாந்தி, வந்தாலை மகராசி, வைரம்னு 9 திரைப்படங்களுக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையில் பக்தி பாடல்களையும் ஆல்பங்களிலும் பாடியிருக்கிறார். ஜெயலலிதா முதலில் பாடிய பாடலை எம்ஜிஆர் அவர்களின் தூண்டுதலின் பேரில் பாடியதாகவும் சினிமா வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோ தங்க தாரகையின் தங்க குரல். பத்தியும் இருந்து
தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா என்கிற பாடல் தான் அடுத்து நீங்க கேட்க போறோம். எவர் கிரீன் மெலடி சாங். அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி மேலும் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா 1960களில் இருந்து 70 வரைக்கும் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் ஜெயலலிதா. 120க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்காங்க. ஜெயலலிதாவோட திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்த ஹீரோக்கள் யாருன்னு இந்த பாட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகிக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகிக்கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா வா வா மெல்ல தழுவிக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா வா மெல்ல பழகிக்கொள்ளவா. மௌனத்துக்கு ஓசை நயம் சேர்க்கவா, மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கவா, உன் மௌனத்துக்கு ஓசை நயம் சேர்க்கவா, அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா, நான் பந்தலுக்குள் பந்து விளையாடவா, அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா, நான் பந்தலுக்குள் பந்து விளையாடவா, ஆடும் போது சிந்து கவி பாடவா, நான் அம்மம்மா என்று கண்ணை மூடவா, தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் கொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகிக் கொள்ளவா, தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தவழும் போது குலுங்கும் இசை ஆயிரம், தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தவழும் போது குலுங்கும் இசை ஆயிரம், காதல் என்னும் தேன் இருக்கும் பாத்திரம், அது காலந்தோறும் நான் குடிக்க மாத்திரம், காதல் என்னும் தேன் இருக்கும் பாத்திரம், அது காலந்தோறும் நான் குடிக்க மாத்திரம், இருவருக்கும் இன்பம் என்னும் சாத்திரம், காலம் இன்னும் உண்டு அதற்குள் என்ன ஆத்திரம், தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்து கொள்ளவா, பட்டுக்கொள்ளவா வா மெல்ல பழகிக்கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா, கட்டிக்கொள்ளவா வா வா மெல்ல தழுவிக்கொள்ளவா. அந்த திரையுலக ஜாம்பவான்கள் யாருன்னா எம்ஜிஆர், சிவாஜி, SSR, முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார், AVM ராஜன், தெலுங்கு நடிகர்கள் மகேஸ்வர ராவ், NT ராமாராவ், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற நடிகர்களோடு கதாநாயகியா நடிச்சவங்க நம்ம ஜெயலலிதா. சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே, சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே, அது வடிக்கும் கவிதை ஆயிரம், அவை எல்லாம் உன் எண்ணமே, என் கண்ணே பூவண்ணமே. பதச தசக சகப கபத பதசம் நீரி சதனி நிரத பபம மகரிசம். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே,
கண்ணே பூவண்ணமே எல்லாம் உன் எண்ணமே. சங்கீதமே அது வடிக்கும் கவிதை ஆயிரம் அவையெல்லாம் உன் எண்ணமே என் கண்ணே பூவண்ணமே. சிவாஜி கணேசன் ஜோடியாக நடித்த எங்க ஊர் ராஜா, தெய்வ மகன், எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தால், சுமதியின் சுந்தரி, சவாலே சமாளி, ராஜா, பட்டிக்கடா பட்டணமா போன்ற படங்களும் வசூலை குவித்தன. பட்டிக்கடா பட்டணமா படத்துக்கு 1973 சிறந்த படத்துக்கான தேசிய விருது கிடைச்சது. அடிமை பெண், எங்கிருந்தோ வந்தால் உள்ளிட்ட பல படங்கள் ஜெயலலிதாவுக்கு விருதினை பெற்றுக் கொடுத்தன. கேட்டு கோடி புருமி மேளம் போட்டு கோடி கோகோ தாளம் கேட்டு கோடி புருமி மேளம் போட்டு கோடி கோகோ தாளம் பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம் பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம். We shall meet at the garden gate in the morning, evening, night till the dawn. We shall meet, be together in the morning, evening, night till the dawn. உங்கள் தாளங்கள் ஜங்கள் என்னை பாருங்கள் அங்கள். உங்கள் தாளங்கள் ஜங்கள் என்னை பாருங்கள் அங்கள். சேர்ந்து போடுங்கள் கோ ஆட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் டா 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 டி டா 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 டி டா 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 டா. கோவிலில் கேட்டா ஒரு வகை மேளம் கொட்டாக கொட்டு மடி அடியம்மாடி கொட்டாக கொட்டு மடி. கோவல நாடக பாடலை கேட்டால் தட்டாமல் தட்டு மடி கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாடச் சொல்லட்டா சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா சங்கதி எல்லாம் புட்டு புட்டு சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா. கேட்டு கோடி புருமி மேளம் ஒட்டு கோடி கோகோ தாளம் பார்த்து கோடி உன் மாமன் கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம். Oh my sweetie, hey could you be uncle? என் ஆசை உன்னோடு. Oh my beauty, உன் கையில் என் நாட்டம் என்னோடு. La la la
ஆளை மாற்றுங்கள் அங்கே. முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல, நமக்குண்டு பண்பாடு. அடியம்மாடி நமக்குண்டு பண்பாடு. முழங்கால் தெரியும் ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடைபோடு. அம்மா தமிழ் மகள் நடைபோடு. கண்ணகி போல எண்ணியிருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா. கேட்டு கோடி புருமி மேளம், போட்டு கோடி கோகோ தாளம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம். அங்கிள், கதவு. அங்கிள், ஜன்னல். 1966ஆம் ஆண்டு மட்டும் ஜெயலலிதா நடித்து 16 படங்கள் வெளிவந்தன. அவற்றில் கன்னித்தாய், முகராசி, தனிப்பிறவி, சந்திரோதயம், மணிமகுடம், யார்னி, மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆகியவை முக்கிய படங்கள். அதன் பிறகுதான் 1967இல் போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் பங்களா வீட்டை ரூபாய் 1,32,000க்கு வாங்கினார். தொடர்ந்து படங்கள் குவிந்து தமிழ் பட உலகின் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. நான் இருந்தும் நீயிலா, வாழ்வில் ஏது தேனிலா. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. நான் இருந்தும் நீயிலா, வாழ்வில் ஏது தேனிலா. ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன, அவன் வருகையினால் இந்த இதழ்களின் மேலே புன்னகை விளைந்ததென்ன. மைவிழி வாசல் திறந்ததிலே ஒரு மன்னவன் நுழைந்ததென்ன, அவன் வருகையினால் இந்த இதழ்களின் மேலே புன்னகை விளைந்ததென்ன. பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ, பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ. ஒரு தலைவனை அழைத்து தனியிடம் பார்த்து தருகின்ற மனதல்லவோ, தருகின்ற மனதல்லவோ. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. கைவிரலாலே தொடுவதிலே இந்த பூமுகம் சிவந்ததென்ன, இரு கைகளினால் நீ முகம் மறைத்தாலே வையகம் இருந்ததென்ன. இந்த நாடகம் நடிப்பதென்ன, என்னை அழகினில் அழைத்து இருவர்
மயக்கத்தை கொடுப்பதென்ன மயக்கத்தை கொடுப்பதென்ன காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெருகும் உள்ளமே லா 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 பட்டிக்காடா பட்டணமா என்ற படம் இவருக்கு சிறந்த தமிழ் நடிகையா பிலிம்பேர் விருதினை வாங்கி கொடுத்துச்சு. சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை ஸ்ரீ கிருஷ்ணா சத்யா என்கிற படம் அவருக்கு வழங்கியது. சூரியகாந்தி படம் இவருக்கு சிறந்த தமிழ் நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை வழங்கியது. தமிழ்நாடு அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் பல சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிமையான பாடல்களோடும் சந்திக்கிறோம். மாபெரும் தலைவிக்கு அஞ்சலி.